தமிழ்நாட்டில் ஆதரவு கூட்டணி, கேரளாவில் கூட்டணி கிடையாது, புதுச்சேரியில் கூட்டணி உண்டு ஆனால் இல்லை, இந்த வரும் ஆனால் வராது. 30 தொகுதியில் 24 தொகுதியில் வந்து கூட்டணி, 6 தொகுதியில் ஃப்ரெண்ட்லி மேட்ச். மற்ற தொகுதியில் என்ன மேட்ச்னு தெரியல, அது மேட்சே கிடையாதான்னு தெரியல. இது வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்கானு யோசிக்க வேண்டியிருக்கு. அதுதான் பாயிண்ட். நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்குள்ள வந்து உடன்பாடு கிடையாது. எல்லாமே வந்து சொன்ன கொள்கை உடன்பாடு எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து ஒரே நம்ம வந்து ஜெயிச்சிக்கணும், நம்ம வந்து எதிர காலி பண்ணணும். கடந்த முறை வந்து திமுக இங்கே ரொம்ப அழகா வந்து 25லேருந்து 27 கொண்டு மடங்கினாங்க. அதே மாதிரி புதுச்சேரியிலையும் திமுக செஞ்சிருக்க முடியும், செஞ்சிருக்கலாம். ஏன்னா திமுக ஸ்ட்ரைக் ரேட் தான் அதிகம் காங்கிரஸோட புதுச்சேரியில். அப்போ இல்லைங்க நாங்கள் அப்புறம் என்ன எடுக்கிறோம்னு எடுத்துருக்கலாம். ஆனால் பாஜக மாதிரி திமுக காங்கிரஸ் விட்டு கொடுக்குற கட்சி இல்லை. நம்ம பாஜக வந்து பல மாநிலங்களில் நம்ம பார்த்துருக்கோம், மகாராஷ்டிராலேருந்து பீகார்லேருந்து பல மாநிலங்களில் அவர்கள் கூடுதலான சீட்டு ஜெயிச்சாலும் கூட்டணியை வந்து முதலமைச்சர் ஆக்கின அளவுக்கு பெருந்தன்மை கொண்ட கட்சியாக பாஜக இருந்திருக்கு. அந்த மாதிரி இங்கே இல்லைங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்சில் இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளும் உள்ள இருக்குது. தேமுதிக நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் சொல்லுது. 2 கம்யூனிஸ்ட் சீட்டே இல்லை. அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அடையாளமே இல்லை. நீங்கள் போட்டியில் அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தனியாக போட்டியிட போகிறாங்களா, வேறு ஏதாவது வர போகிறாங்களா? தேமுதிக எந்த சீட்டில் இருக்க போது யாரும் வாபஸ் வாங்கலை.